ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவு கன்று தான் செய்ய போகிறோம். ப்ளவு கன்றுனா வேறு ஒன்றும் இல்லை, பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கருவி தான். அதாவது தமிழில் வந்து இதை வந்து ஊதுகொல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இருக்கும். 1.5 அடிக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது. அதாவது இன்னொரு பைப்பை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வெறும் பைப்பாக தான் இருக்குது. இதை வந்து 1.5 அடிக்கு எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து கன்னாக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு அக்யூரேசியாக ஒர்க் ஆகும். பட் எனக்கு இதே போதும், உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு இதே போதும், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து கன்று ரெடி. இப்போ புல்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். புல்லட் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையும், அப்புறமா ஒட்டுறதுக்கு ஒரு டேப்பும், அப்புறம் ஒரு ஆணியும் எடுத்துக்கிறேன். மொத்தம் இந்த 3 பொருளை வச்சு தான் புல்லட் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்டையை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன். அதாவது பொரியெல்லாம் பொட்டலம் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுருட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் வர மாதிரி சுருட்டிட்டேன். அதாவது பொட்டலம் போட்டு கொடுக்குற மாதிரி தான் சுருட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் இந்த ஆணியை வந்து உள்ளே விட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆணியை வந்து உள்ளே போட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து டேப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி டேப்பை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா டேப்பை வந்து நல்லா சுற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னுக்குள்ளே, அதாவது இந்த பிவிசிக்குள்ளே இப்படி விட்டு பார்த்துக்கிறேன். இப்படி விட்டா ஸோ இந்த அளவுக்கு வெளியே நிற்கிது. இந்த வெளியே நிற்கிறத மட்டும் கத்திரியை வச்சு கட் பண்ணிடுறேன். அதாவது இந்த அளவுக்கு வெளியே நிற்கிது. ஸோ இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், புல்லட்டும் ரெடி, கன்னும் ரெடி. இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்னுக்குள்ளே அம்பை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டேன். இப்போ அந்த பலூனை வந்து அடித்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே அடி தான், எந்த அளவுக்கு அடிச்சிச்சுன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக அடிச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் யாருமே வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.